ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவர். பிலால் ரலியல்லாஹுடைய நண்பர். பிலால் ரலியல்லாஹு மக்கால இருக்கும்போதே வஹ்ஷி கிட்ட சொல்றாங்க, வஹ்ஷியே, நீ இப்பொழுது இஸ்லாத்துக்குள்ளே இணைந்து விட்டால் இந்த அடிமை தலையிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். நீயும் சமமா உட்காரலாம். ஈருலக தலைவர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமமாக நான் உட்காருவேன். இந்த மக்காவினுடைய தலைவர் அல்ல பெருமானார். எத்தனை தலைவரே? ஈருலகத்தின் தலைவர். அவரு என்ன கூட்டு பக்கம் உட்கார வைப்பாரு. வஹஷி, இந்த வாழ்க்கை கிடைக்காது. இந்த வாழ்க்கை உனக்கு வேணுமா? நீ இஸ்லாத்துக்கு வந்துருந்தான். ஆனா அந்த வஹஷி வெளியே எனக்கு அப்படிதான் தேவை. நான் இஸ்லாத்துக்குள்ள வந்து அந்த சமத்துவத்தை, அந்த அடிமை கலத்திலிருந்து உண்டான அந்த பாராபட்சத்தை நான் இழக்கணும்னு நான் எடுக்கணும் தேவையில்லை. நான் போராடி வாங்கிடுவேன். ஒரு வாய்ப்பு வருகிறது வஹஷி அவர்கள். உஹது போரிலே எஜமானன் கூப்பிட்டு சொல்லுகிறார், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி ஆமா அபூ சுஃபியான் கூப்பிட்டு சொல்றாங்க வஹஷி கிட்ட, நீ மட்டும் இந்த உஹது போர்ல டார்கெட் பண்ணி ஹம்ஸா ரலியல்லாஹு வீழ்த்தினா உனக்கு விடுதலை. எவ்வளவு பெரிய வாய்ப்பு! இந்த விடுதலைக்காக வேண்டி ஒரு வீர சிங்கத்தை, ஷஹீது ஷுஹதா, ஷஹீதுகளுக்கெல்லாம் தலைவர் ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்களை கொண்டாடுறாரு வஹஷி. உஹது களத்துல அவர்களுடைய உடல் சின்னாக்கப்படுகிறது. அதெல்லாம் அடுத்த விஷயம். கொண்டதுனால என்ன கிடைச்சிட்டு? சுதந்திரம் கிடைச்சிச்சு. மக்கா நகரத்திலே சுதந்திரம் பெற்றுவிட்ட அந்த மிகப்பெரிய ஆனந்தத்தோடு அடிமை ஆடையை களைந்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய அரபுகள் என்ன ஆடையை அணிவார்களோ அந்த ஆடையை அணிந்து கொண்டு அந்த ஒரு பஞ்சாயத்து ஒரு இடம் தாருன் சொல் மக்காவில், அங்க தலைவர்கள் எல்லாம் வீற்றிருக்கிறார்கள். முன்னாள் எஜமானர் அபூ சுஃபியான் வீற்றிருக்கிறார், அபூ ஜஹல் வீற்றிருக்கிறார், எல்லாமே வீற்றிருக்கிறார்கள். அந்த ஒரு சாதா ட்ரெஸ் போட்டு மனுஷன் போய் உட்கார்ந்த உடனே ஒவ்வொருத்தரும் மேலே கீழே பார்க்கணும். அப்ப அபூ ஜஹல் பார்த்து கேட்டான், என்ன வஹஷி, எங்களுக்கு சமமா உட்கார்ந்துருக்க? என்ன தைரியம் உனக்கு? யாருக்கு இந்த தைரியம்? இதை நாங்கள் விடுதலை ஆகிட்டா எங்களுக்கு சமமா இல்லை, நீ எந்திரிச்சு வெளியே போ அப்படின்னு கட்டினா. அப்பதான் அவர் செஞ்ச பெரிய தப்ப உட்கார்ந்த ரசூலுல்லாஹ் ஒருவரையும் போய் பேசியிருப்பாங்க. அன்றைக்கே என்னுடைய தோழர் பிலால் ரலியல்லாஹு சொன்னார், உனக்கு சமத்துவம், உண்மையான விடுதலை என்பது வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வந்து அப்ப தேடி ஓடனார் மதீனாவுக்கு. ரசூலுல்லாஹ் பாருங்க மன்னிப்பு கேட்டு இஸ்லாத்தில் இணைந்தார். கடைசியிலே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷஹாதத் செய்ததற்கு நான் என்ன பரிகாரம் செய்ய முடியும்? இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபடுவேன், என் உயிரை இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி கொடுப்பேன், அதுலதான் எனக்கு அதுல என்ன நிறைவு இருக்கு அப்படின்னாங்க. அந்த வஹஷி விடுதலை பெற்றார். ஆனால் மக்காவாசிகளுக்கு மத்தியிலே சமமாக நடத்தப்படவில்லை, சமநிலை குலைந்திருந்தது. ஆனா அதே ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ் வரும்போது அங்க எல்லாத்துக்கும் சமமா கோடீஸ்வரர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு இருக்காங்க, குணத்தில் சிறந்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்காங்க, நீதத்தில் சிறந்தவர் உமர் ரலியல்லாஹு இருக்காங்க, அறிவில் சிறந்தவர் அலி ரலியல்லாஹு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மத்தியிலே அடிமை வஹஷி உட்கார்ந்து இருக்கிறார் சமமா. இதுதாங்க இபாதத். இந்த இபாதத்தை சொன்னதுக்கு தான் ரசூலுல்லாஹ் அழைச்சாங்க.